வணக்கம். தமிழாளி தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரா அரசுக்கு கிடைத்த இரகசிய தகவல், விரைவில் காத்திருக்கும் பெரும் ஆபத்து. செம்மணி மனித புதைகுழியில் எலும்புக்கூடுக்குள் சிக்கியிருந்த மர்ம பொருள். யாழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி. நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் விழிப்புடன் இயங்கும் கும்பல். தமிழ்நாட்டு அரசின் நிலைப்பாடு. ஈழத் தமிழர்களுக்கான காய் நகர்த்தல் தொடர்பான திட்டம். குழந்தையால் ரத்து செய்யப்பட்ட விமான பயணம். நிர்வாகம் எடுத்த திடீர் முடிவு. பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் கியூபாவில் எரிபொருள் விநியோகம். கருப்பு சந்தை வியாபாரம் தீவிரம். கொலம்பியாவை உலுக்கியுள்ள மிகப்பெரிய நிலநடுக்கம். இதுவரையில் 111 பேர் உயிரிழப்பு. சுவிட்சர்லாந்து வாழ் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் தொடர்பில் எச்சரிக்கை. ட்ரம்ப் ஆட்சியில் அமெரிக்காவில் அதிரடியாக ரத்து செய்யப்பட்ட 1.75 லட்சத்துக்கும் அதிகமான விசாக்கள். இனி தொடர்கிறது விரிவான செய்திகள். கடந்த 3 வாரங்களில் பல சிறைகளில் கைதிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டதால் சிறைக்குள் நிலைமை மோசமடைந்து வருவதாகவும், இனிவரும் வாரங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் இடம்பெறலாம் என இலங்கையின் உள்ளக தகவல்கள் தெரிவிப்பதாக பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் அருஷ் தெரிவித்துள்ளார். லங்காசிரியின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவங்களுக்கு பின்னால் சில சதி இருப்பதாக மூத்த அரசு அதிகாரிகள் தெரிவிப்பதாகவும், அரசாங்கம் இது தொடர்பில் வெளியே காட்டிக் கொள்ளாமல் இருந்தாலும் உள்ளகத்தில் ஒரு பதற்றத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அதன் பின்னணியை பார்க்கும்போது இலங்கையில் உள்ள சிறைகளை உடைக்க சிலர் முற்படுவதாகவும், அங்குள்ள குற்றவாளிகளை வெளியேற்றி தென்னிலங்கையில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து புதிதாக 15 மனித எண்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 11 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 49ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று 11/8/2026 இடம்பெற்ற போதே குறித்த மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நீதவான் சே லெனின் குமார் முன்னிலையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர், தடவியல் போலீசார், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள், நல்லூர் பிரதேச சபை ஊழியர்கள் அகழ்வு பணிகளில் பங்கேற்றனர். இதுவரை மொத்தமாக 539 எண்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதில் 525 மனித எண்பு கூட்டு தொகுதிகளும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. 516வது இலக்கமிடப்பட்ட மனித எண்புக்கூட்டு தொகுதியின் இடுப்பு பகுதியில் மீட்கப்பட்ட தாயகத்து தகடு ஒன்று, மணல் குவியலில் இருந்து ₹1 நாணய குற்றி ஒன்றும் பிற சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களிடம் கடந்த சில வாரங்களுக்குள் ₹7.5 கோடி அதிகமான தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ் மாவட்டத்தில் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பண மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக இவ்வாறான மோசடி சம்பவங்கள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மோசடிகளுடன் தொடர்புடைய 10க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் இதுவரை கிடைத்துள்ளதாகவும், அவற்றில் அதிகபட்சமாக ஒருவரிடம் இருந்து ₹1.5 கோடி வரையில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்படும் போலியான விளம்பரங்களை நம்பியே பெருமளவானோர் இவ்வாறு பணத்தை இழந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். கனடா, பிரித்தானியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு எவ்வித செலவுமின்றி அனுப்பி வைப்பதாக கூறிய இந்த போலியான விளம்பரங்கள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது.
இதனை நம்பி தொடர்பு கொள்ளும் நபர்களிடம் முதலில் ஒரு தொகை பணத்தை வாங்கி கணக்கில் வைப்பிலிட்டு காட்டுமாறு கூறுவதாகவும் பின்னர் அவர்களின் வங்கி கணக்கு கடவுச்சொல் உள்ளிட்ட தகவல்களை பெற்று நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் பணத்தை மோசடி எடுத்து கொள்வதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். எனவே சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வெளிநாட்டு செல்லும் வாய்ப்புகள் தொடர்பான போலியான விளம்பரங்களை நம்பி பணத்தை இழக்காமல் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் தமிழ் மொழியை கற்கும் மாணவர்களுக்காக 100க்கும் மேற்பட்ட தமிழ் பாடசாலைகள் இயங்கி வருவதாக சுவிட்சர்லாந்தில் பெர்லின் மாநிலத்தில் இயங்கும் வள்ளுவன் தமிழ் பாடசாலையின் முதல்வர் முருகவேல் தெரிவித்துள்ளார். அகலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து உலகின் பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழ் மக்களிடம் தமிழர்களின் மொழி, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வரும் முருகவேல் வெளிநாடுகளில் தமிழ் மாணவர்களுக்காக விசேட தமிழ் பாடசாலைகள் இயங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட பயணங்களின் போது தமிழ்நாடு மற்றும் மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் பல தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள் மற்றும் கல்வியாளர்களை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு, ஈழத் தமிழர்களுக்கான முன்னெடுப்புகள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களின் செயல்பாடுகள் தொடர்பிலும் அவர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக தகவல்கள் மற்றும் அவரது முழுமையான கருத்துக்களை காணொளியில் தொடர்ந்து காணலாம். கனடா டொரண்டோவிற்கு செல்லும் விமானம் ஒன்று ஒரு சிறு குழந்தை தனது சீட் பெல்ட்டை அணிய மறுத்ததால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக போர்ட்டர் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள விக்டோரியா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து டொரண்டோவின் பியர்சன் சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்லும் PD 444 விமானம் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புறப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: விமானம் முனையில் இருந்து புறப்பட்டு ஓடுபாதையை நோக்கி சென்றது. ஆனால் உடன் வந்த பெற்றோர் மற்றும் விமான பணியாளர்கள் முயன்றும் இருக்கையில் நின்று கொண்டிருந்த ஒரு சிறு குழந்தை தனது சீட் பெல்ட்டை அணியவில்லை. இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலையால் விமானத்தால் புறப்பட முடியவில்லை. எனவே விமான பணியாளர்கள் முனையத்திற்கே திரும்பிச் சென்று பயணிகளை இறக்கிவிட முடிவு செய்தனர். விமானத்தை மீண்டும் தயார் செய்வதற்கும் குழந்தையை பெற்றோர்களையும் விமானத்திலிருந்து இறக்குவதற்கும் அவர்களின் உடைமைகளை மீட்டெடுப்பதற்கும் ஆவணங்களை மீட்டும் தாக்கல் செய்வதற்கும் தேவைப்பட்ட நேரத்தால் விமானம் மிகவும் தாமதமாக புறப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக விக்டோரியா விமான நிலையத்தின் ஓடுபாதை நள்ளிரவு 12:30 மணிக்கு மூடப்பட்டுள்ளது. ஒரு குழந்தையால் மற்ற பயணிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்காக நாங்கள் வருந்துகின்றோம். அவர்கள் மறுநாள் விமானத்தில் புறப்பட்டு சென்றனர் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் கியூபாவின் கருப்பு சந்தை மற்றும் தனியார் துறைகளில் அமெரிக்க எரிபொருளின் பயன்பாடு திடீரென அதிகரித்து வருகின்றது. 6 தசாப்த கால ஃபீடல் காஸ்ட்ரோவின் புரட்சிக்கு பின்னர் அந்நாட்டின் கம்யூனிஸ்ட் கொள்கை சார்ந்த ஆற்றல் துறையில் முதலாளித்துவ அமைப்பின் தாக்கங்கள் வெளிப்பட தொடங்கியதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. வெனிசுலா மற்றும் மெக்சிகோ போன்ற பாரம்பரிய நாடுகளில் இருந்து கியூபாவிற்கு கிடைத்து வந்த எண்ணெய் விநியோகம் முடங்கியதை தொடர்ந்து அந்நாட்டில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் சுகாதாரம், பொது போக்குவரத்து மற்றும் பாடசாலை உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையிலேயே அமெரிக்கா வணிக திணைக்களத்தின் சிறப்பு தளர்வு ஒன்றின் கீழ் கியூபாவின் தனியார் வணிகங்களுக்கு அமெரிக்கா நிறுவனங்கள் எரிபொருளை ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. இதன் மூலம் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரையான காலப்பகுதியில் சுமார் 90,000
பீப்பாய் அமெரிக்க எரிபொருள் கியூபாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த எரிபொருள் நாட்டின் மொத்த தேவையில் சில நாட்களுக்கு மாத்திரமே போதுமானது என்ற போதிலும் அது கியூபாவின் பொருளாதார நடைமுறைகளில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் வாடகை வாகன உரிமையாளர்கள் இந்த எரிபொருளை பயன்படுத்தி தமது சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து வருகின்றனர். அதேவேளை முறையான விநியோக கட்டமைப்பு இன்மையால் அங்கு கருப்பு சந்தை வியாபாரமும் தீவிரமடைந்துள்ளது. சமூக வலைத்தளங்கள் மற்றும் ரசிக கிடங்குகள் மூலம் அதிக விலைக்கு எரிபொருள் விற்பனை செய்யப்படுவதால் குறைந்த வருமானம் பெறும் சாதாரண பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகங்கொடுத்து வருகின்றனர். நெருக்கடியை சமாளிக்கும் பொருட்டு கியூபா அரசாங்கம் ஆற்றல் துறையில் தனியார் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளுக்கு பகுதியளவில் அனுமதி அளிக்கும் வகையில் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் இது நாட்டின் தேசிய சொத்துக்களை பெருமளவில் தனியார் மயமாக்கும் முயற்சி அல்ல என அந்நாட்டு ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் கட்டுப்பாடுகள் நிறைந்த போதிலும் கியூபாவில் தனியார் துறையினரால் அமெரிக்க எரிபொருள் இறக்குமதி செய்யப்படுவதும் அது அங்குள்ள சமூக பொருளாதார கட்டமைப்பில் ஏற்படுத்தி வரும் தாக்கங்களும் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன. கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் மீட்பு பணிகள் தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 164ஆக உயர்ந்துள்ளதாகவும் ரிக்டர் அளவுகோலில் 7.4ஆக பதிவாக இந்த நிலநடுக்கம் நாட்டின் பல நகரங்களில் பாரிய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய பெரேரா மற்றும் காலி ஆகிய முக்கிய நகரங்களில் பல மாடி கட்டடங்கள் தரமட்டமாகி உள்ளதுடன் மணிசாலேஸ் நகரிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க தேவாலய கோபுரம் ஒன்று கடுமையாக சேதமடைந்துள்ளது. காலி நகரில் மட்டும் குறைந்தது 85 பேர் உயிரிழந்துள்ளதுடன் அங்குள்ள பிரதான வைத்தியசாலை ஒன்றின் மேல் தளங்கள் இடிந்து வீழ்ந்ததால் நோயாளிகள் வீதியில் வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். இடிபாடுகளுக்குள் இன்னும் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகளில் போலீசார், இராணுவத்தினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து செயற்பட்டு வருகின்றனர். கொள்ளை சம்பவங்களை தடுக்கும் பொருட்டும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொருட்டும் காலி மற்றும் பெரேரா ஆகிய நகரங்களில் இரவு நேர ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மேலதிக பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் பேர்ன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் இலங்கை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தூதரக சேவைகளை வழங்கும் பொருட்டு நடமாடும் சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி எரிவாவில் உள்ள இலங்கை கொன்சியூலர் ஜெனரல் அலுவலகத்தால் 2 நாட்கள் கொண்ட நடமாடும் சேவையொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நடமாடும் சேவை எதிர்வரும் 29 மற்றும் ஆகஸ்ட் 30 ஆகிய 2 தினங்களில் ஹாஸ் டர் ரிலிஜன்ஸ் யூரோபலாட்ஸ் 3008 பேர்ன் என்ற முகவரியில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த சேவையின் ஊடக கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளல், கடவுச்சீட்டில் பெயர் திருத்தங்களை மேற்கொள்ளுதல், பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகள், இரட்டை குடியுரிமைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளல் உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்பட உள்ளன. அத்துடன் பிஎம்டி தொகுதியின் ஊடாக பெறப்படும் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை விநியோகித்தல், சிவில் நிலை உறுதிமொழி பத்திரங்களை சான்றளித்தல், ஓய்வூதியதாரர்களின் ஆயுள் சான்றிதழ்களை ஏற்றுக்கொள்ளுதல், உறுதிமொழி பத்திரங்கள் மற்றும் அதிகார பத்திரங்களை சான்றளித்தல் ஆகிய சேவைகளும் இதன்போது முன்னெடுக்கப்பட உள்ளன. கால அவகாசம் குறைவாக உள்ளமையினால் இந்த சேவைகளை பெற விரும்புவோர் எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு முன்னர் www.langamission
www.or/mcs என்ற இணையதள முகவரிக்கு பிரவேசித்து முன்பதிவுகளை மேற்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேவையான ஆவணங்கள் மற்றும் விவரங்களை www.langamishan.org/checklist என்ற முகவரியில் அறிந்து கொள்ள முடியும் என்பதுடன் மேலதிக விசாரணைகளுக்கு slcgs.geneva@langamishan.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மூலமாகவோ அல்லது 4177906073 அல்லது 4177909896 ஆகிய தொலைபேசி எண்கள் வாயிலாகவும் தொடர்பு கொள்ள முடியும் என ஜெனீவாவில் உள்ள இலங்கை கொன்சியூலர் ஜெனரல் அலுவலகம் அறிவித்துள்ளது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மாத்தறையில் இருந்து ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும், சிலாவில் இருந்து புத்தளம் வழியாக மன்னார் வரையிலும் உள்ள கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டரில் இருந்து 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்க சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதிகளில் உள்ள மீன்பிடி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையினர் இது குறித்து விழிப்புடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று மதியம் 12 மணி அளவில் விடுவிக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை மதியம் 12 மணி வரை செல்லுபடியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தின் கீழ் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட 1.75 லட்சத்துக்கும் அதிகமான விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு துறை தெரிவித்துள்ளது. விசா விதிமுறைகளை மீறியவர்கள், குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள், அமெரிக்க குடிமக்களுக்கு எதிரான வன்முறையை ஆதரித்தவர்கள், மோசடியில் ஈடுபட்டவர்கள், குடியேற்ற முறையை தவறாக பயன்படுத்தியவர்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்பட்டவர்கள் ஆகியோரின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் பாலான விசா ரத்துக்கள் சட்ட அமலாக்க அமைப்புகள் உடனான தொடர்பாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் தாக்குதல், மது போதையில் வாகனம் செலுத்துதல், திருட்டு மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் பாலியல் துர்நடத்தை, மனித கடத்தல், குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோக பதிவுகளை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உள்ளிட்டோரின் விசாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. வட ஆப்பிரிக்காவிலுள்ள அமெரிக்கா தூதரகம் அமெரிக்காவில் குழந்தை பெற்றுக் கொள்வதன் மூலம் குழந்தைகளுக்கு அமெரிக்கா குடியுரிமை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் பயணம் செய்ததாக கூறப்படும் 100க்கும் மேற்பட்ட பிறப்பு சுற்றுலா பெற்றோரின் விசாக்களையும் ரத்து செய்துள்ளது. கடந்த ஜனவரியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விசாக்கள் ரத்து செய்யப்பட்டதாக அமெரிக்கா வெளியுறவு அறிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 1.75 லட்சம் கடந்துள்ளது. ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்றதில் இருந்து அமெரிக்காவில் குடியேற்ற கொள்கைகள் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. விசா வழங்கும் நடைமுறையில் சமூக ஊடக கண்காணிப்பு மற்றும் விரிவான பின்னணி ஆய்வுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த சமூக ஊடக கண்காணிப்பு நடவடிக்கைகள் கருத்து சுதந்திரத்தை பாதிப்பதாகவும் குடியேற்றவர்களை குறிவைக்கும் கண்காணிப்பு நடவடிக்கைகளாகவும் இருப்பதாக மனித உரிமை அமைப்புகள் மற்றும் நிபுணர்கள் விமர்சித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன். நன்றி.